ஒரு குழந்தைய கொடுத்து நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டாலாம், விரதம் இருந்தாலாம். அந்த ஒருவள் நோன்பு நோற்று உச்சித காலத்துல ரிஷிசிங்கரை கொண்டு யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி அதிலிருந்து வந்த ஒரு தேவ புருஷனால ஆச்சரியமான தங்கமயமான பாத்திரம், வெள்ளிமயமான மூடி, உள்ள இருக்கக்கூடிய பாயசான்னம் அந்த தேவதை வந்து அந்த பரம தேவ புருஷன் தசரதன் கையில கொடுக்க தசரதன் பங்கிட்டு கொடுத்தானா 3 பேருக்கும். அதனால குழந்தைகள். அதனால ஒருவள் நோன்பு நோற்று 4 பிள்ளைகள், 4 நோன்பு நோற்று ஒரு பிள்ளைன்னு சொன்னாலே அப்படின்னா, 4 தேவகி வசுதேவர், அதே மாதிரி நந்தகோபன் யசோதை, அவ 4 பேரும் என்ன பாக்கியம் பண்ணிருப்பா இல்லையா? எத்தனை தலைமுறையா அவ 3 தலைமுறையா அவ குழந்தைகளை பெக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? அவ வந்து குழந்தைய வளர்க்கறதுனாலும் பாக்கியம், குழந்தைகளை கண்ணனை என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு சொல்றாரு இல்லையா பெரியாழ்வார். தாய் மாதுர் பாவத்திலிருந்து பேசுறாரு இல்லையா? அப்படிப்பட்டதான குழந்தைய கண்ணனை பெக்கிறதுக்கு 4 நோன்பு தபஸ் பண்ணிருக்காளாம். 4 நோன்பு நோற்று ஒரு பிள்ளைன்னு. ஒருத்தின்னு சொல்லுவானேன்னா, பெருமாளை குழந்தையா பெருக்கணுமானா அவ ஒருத்தியான இருக்க முடியும். ஒருத்தினா ஒப்பற்றவள்னு அர்த்தம், அவளுக்கு சமம்ங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஒருத்தினா தனிப்பட்டவள்னு அர்த்தம். அவளுக்கு சமமானவ கிடையாது, அவளுக்கு அதிகமானவாளும் சக்தி உடையவாளும் கிடையாது. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா அப்படிப்பட்டதான குழந்தை. அதே மாதிரி இங்க 12 நாள் இருந்த உடனே ஆச்சரியமான குழந்தை பிறந்தது. ஸ்ரோணாயாம் சிரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு ஸ்ரோணாயாம் சிரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்ரதாராத்யாः சக்ருஹு தஜ்ஜன்ம தக்ஷிணம் துவாதஸ்யாம். ஆச்சரியமான சிரவண துவாதசி அப்படிங்கிற ஒரு சிரவணமும் துவாதசியும் சேர்றது இல்லையா? அந்த சமயத்துல இந்த குழந்தை அபிஜித்